வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதுவே நமோ நமக. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு 2026 பிப்ரவரி மாத ராசி பலன்கள். இந்த ராசி பலன்களில் கும்பராசியில் பிறந்தவர்கள் மாதத்தின் தொடக்கத்தில் பலவீனமான ஒரு தொடக்கத்தை அனுபவிக்க தயாராகிறார்கள். ஏனால் இந்த சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் உங்கள் 12வது வீட்டில் உட்கார போகிறாங்க, வைக்க போகுது. இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியில் தான் இருக்கிறார், சனி 2வது வீட்டில் தான் இருக்கிறார், குரு 5வது வீட்டில் தான் வக்கரமாக இருக்கார், 7வது வீட்டில் கேது பகவான் வக்கரம். அப்போ கும்பராசிக்கு பொறுத்தளவில் 12ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் வருவது அது அவ்வளோ சிறப்பில்லை. அது ரொம்ப கசப்பை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதம் முழுவதும் ராகு உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். அதனால் உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட கருத்து வேறுபாடுகள், ஏன்னா 12இல் உள்ள கிரகம் அந்த பாவ கிரகங்கள் 3வது வீட்டை 2வது வீட்டை பார்த்துரும். அதனால் கணவனாருடன் கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள், வாக்குவாதங்களை தவிர்த்தரணும். 1, ஏற்கனவே 2ல் சனி, பொருளாதாரத்தில் நெருக்கடி மெல்ல இருக்குது. அப்போ பரஸ்பரமாக புரிதல் இல்லாதனால தான் கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் அந்த அம்மா என்ன சொன்னாலும் சரின்னு கேளுங்க, அதுக்கு முன்னாலே மறுப்பு தெரிவிக்காதுங்க. பெண்ணாக இருந்தால் ஆண் என்ன சொன்னாலும் சரின்னு அமைதியாக போயிருங்க. ஆமாம், காதல் உறவுகளில் வெற்றி பலமுறை முயற்சித்த பிறகு வரலாம். காதல் உறவுகளில் பலமுறை முயற்சித்துக்கு அப்புறம் தான் வெற்றி வரும். அதனால் உங்களுக்கு கோபம், ஆக்ரோஷமான தன்மையை வரும், அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். எரிச்சல், கோபம், டென்ஷன், படபடப்பு இந்த மாதிரிலாம் வரும். அது ஒன்றும் கிரகங்கள் தான் நமக்கு உடம்புல எண்ணங்களை கொடுக்கறது. அதனால் இந்த காலகட்டம் அவ்வளோ சிறப்பில்லை, இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பில்லை. ஆமாம், அதனால் உங்களை உயர்ந்தவர்கள் நிரூபிக்கும் போட்டிகளில் சிக்கல்கள் கூட வரும். நான் பெரியவனா அப்படின்னு காட்டுறதுக்கு பல பரீட்சை வைப்பான். யதார்த்தமாக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் அவேர்னஸாக, விழிப்புணர்வாக இருங்க. அதே போல் பண விஷயத்துலேயும் கொஞ்சம் பலவீனமாகத்தான் இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல், கையாளுவதில் அதுலேயும் கவனமாக இருக்கணும். பேசினாலும் கவனமாக இருக்கணும். சம்பாத்தியம் பண்ணுற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகளோட பிரச்சனை வரும், கூட வேலை பார்க்குறவனோட வரும். நிர்வாக திறமையில் இவ்வளோ நாள் பண்ணியிருப்பீங்க, இப்போ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும். நம்பி யார்ட்டையும் பீரோ சாவி ஆஃபீஸில் கொடுக்கறது, ஏதாவது ஒரு பொருளை எடுத்து களவாடி காணாமல் போயிடும். அதனால் மேலதிகாரிகளிடத்தில் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசிக்காரர்கள் கடினமாக உழைக்கணும், கணிசமான முயற்சி தேவைப்படும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தணும். நீங்களே யாரையும் நம்பாமல் போய் வியாபாரத்தை கவனிக்கணும். தேவையில்லாமல் சவால்கள் வரும். யாராவது ஒருத்தர் இதாக சொல்லியிருப்பான், கடையில் வேலை பார்க்குறவன் ஏதாவது ஒன்று சொல்லுவான், அது பிரச்சனையாகி சமாளிக்கக்குள்ளே பெரும்பாடாகிடும். அதனால் முக்கிய முடிவுகள் இந்த மாதத்தில் வியாபாரத்தில் நீங்களே இருங்க, மெதுவாக பொறுமையாக இருங்க. அதே போல் அதாவது எதையும் தவறாமல் எந்த பொருளையும் வச்ச இடத்துல வச்ச பொருள் இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. அதனால் ஏதாவது ஒரு வகையில் அலிகேஷன் வரும். மாதத்தின் ஆரம்பம் ஆரோக்கியத்தில் மிகவும் சவாலாக தான் இருக்கும். பிற்பகுதியில் தான் நல்ல சூழ்நிலைகள்லாம் அமைகிற மாதிரி இருக்குது. மாணவர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. மீண்டும் மீண்டும்
முயற்சி செய்யும்போது வெற்றிகள்லாம் வழிவகுக்கும். அதே போல் கும்பராசிக்கு பொறுத்தளவில் 5ஆம் இடத்துல ராசிக்கு தனாதிபதி போய் 5ஆம் இடத்துல வக்கரமாக இருப்பதினால குழந்தைகள் வகைகளிலே தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தல், குழந்தைகளுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தல், குழந்தைகளுக்கு திருமண உறவு வாழ்க்கைகளில் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும். அதனால் சம்பந்தம் பண்ணுற இடத்தை 1க்கு 2 முறை பார்த்து கொள்ளணும். பிப்ரவரி மாத ராசி பலன்களில் பொருளாதாரத்திலையும் வியாபாரத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் வெளி உலக வட்டாரத்திலையுமே சாதகமான சூழல்கள் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சக்தி மண்டலம் ஓம் சக்தி வழிபாடு பண்ணலாம். திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலுக்கு போகலாம். மாங்காடு காமாட்சி அம்மன், அதே போல் இந்த மாதிரி காலகட்டத்தில் உறையூர் வெக்காளி அம்மன் உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்களை தரும். சமயபுரம் மாரியம்மன் கோவில் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு நன்மை தரும். இல்லைன்றால் ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை வலம் வரலாம். உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லலாம். ரோஜா பூ மாலை வாங்கி அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் போட்டு வழிபடலாம். மஞ்சள் சாதம், அதெல்லாம் புளி சாதம், லெமன் சாதம், சித்ரான்னம், அதெல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். ஒரு சிலர் பாஞ்சாலி வழிபாடு செய்யலாம். திரௌபதி அம்மன் கோவில் வழிபாடு செய்தால் இந்த மாதம் உங்களை பேராபத்திலிருந்து காப்பாற்றும். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு இருந்து வாக்கிய கணித பஞ்சாங்க நடிப்பில் பயிற்சியாகி மீன ராசிக்கு வரப்போகிறாரு. என்ன பலன் செய்ய போகிறாருன்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்கள் ஆகட்டும், அந்த மகர ராசிக்காரர்கள் ஆகட்டும், 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சனி எனக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, அந்த சனி நடந்துகிட்ருக்குலாம் வந்து பயப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி பகவான். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து கும்பராசியோடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்றது உங்களுக்கு பலம் தான். சொல்லப்போனால் உங்களுடைய என்ன சொல்கிறது, ஆத்ம பலத்தை பெருகக்கூடிய ஒரு காலம் தான் நம்ம சொல்லணும். அதை மறுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது விரேச சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, 7.5 சனி ஆரம்பிக்கிற அந்த முதல் 2.5 ஆண்டுகள் வந்து மகர ராசியில் இருப்பார். மகர ராசியும் அவருடைய சொந்த வீடு, அதாவது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானான சொந்த வீடாக தான் மகர ராசி. அப்போ அங்கே சனி வந்து அமர்றதும், உங்கள் ஜென்ம ராசியில் சனி வந்து அமர்றதும், அவர் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்றதும், இதெல்லாம் போக வேறு எங்கே இருந்தாலுமே வந்து சனி பகவான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்க மாட்டீங்களா, அது மாதிரி தான். நம்மளே நம்ம கெட்ட செஞ்சுக்க மாட்டோன்ற மாதிரி, நம்மளே நம்ம விரல வச்சு நம்ம கண்ணை குத்திக்க மாட்டோன்ற மாதிரி சனி மகர ராசிக்கு கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக கெட்டது செய்ய மாட்டார். அதனால் கும்பராசிக்காரர்களாகட்டும் மகர ராசிக்காரர்களாகட்டும் கண்டிப்பாக பயப்படாதீங்க. கும்பராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். இப்போது கும்பராசிக்கு சனி பகவான் ராசிநாதனும் அவர் தான், விரயஸ்தானத்து அதிபதியும் அவர் தான். அவர் தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஜோதிட விதிப்படி வந்து 12ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல தன யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விதியை மட்டுமே பெரும்பாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் விதி விலக்கை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ விதி விலக்கின் அடிப்படையில் நல்லது செய்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு அந்த பிரச்சனைலேருந்து நம்ம மேலே வழியே இல்லை அப்படின்னு வந்து நம்ம முடங்கி உட்காந்துட மாட்டோம். இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வர்றது, கதவு எங்கே இருக்குது, உடச்சிட்டு வெளியே போகிறதுக்கு, திறந்துட்டு வெளியே வர்றதுக்கு அப்படின்னு நம்ம தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் விதி விலக்கு அப்படின்றது. விதி விலக்கு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. விதி விலக்காக அவர் ராசிநாதனாகவே வந்துடுறாரு. அதனால நன்மை செய்வார். ராசிநாதன் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் அவரே வந்து அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது, ஜோதிட விதிப்படி 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல பொருளாதார புழக்கங்களும் முன்னேற்றங்களும் கொடுப்பாருன்றது தான் வந்து கும்பராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய பலன். இதை தவிர்த்துட்டு 2ஆம் இடத்துல இருக்கார் 7.5 சனி உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை கொடுப்பாரு, பண பிரச்சனை கொடுப்பார், சங்கடங்கள் கொடுப்பாருன்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமுமே கிடையாது. விதி விலக்குகள் தான் செயல்படுமே தவிர்த்து விதியை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு இன்னும் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். சனி அமரக்கூடிய அந்த 2ஆம் இடம்னு சொல்கிறது வந்து மீன ராசி. உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் அது வந்து முழு சுபகிரகமான குருவுடைய வீடு. குருவுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் போய் உட்காரும்போது முழு சுபகரமாக இருக்கக்கூடிய அந்த குருவுடைய ஆதிபத்திய அவருடைய ஸ்தான பலன்கள் வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை சூழலில் போய் அமர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நிம்மதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்களை, அதாவது இது நாள் வரைக்கும் வந்து எதிர்மறையான சங்கட சூழல்கள் நபர்கள்லாம் வந்து விலகி ஒரு நல்ல நபர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல ஒரு வாழ்க்கை சூழல், நிம்மதியான ஒரு இடம் இப்படின்னா ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து உங்கள் தொழில் சார்ந்தும் இருக்கலாம், உங்கள் இருப்பிடம் சார்ந்தும் இருக்கலாம். ஊர் விட்டு வேறு ஊர் மாறி போகிறது, இல்லை ஒரே ஊரில் வேறு ஒரு ஏரியாவுக்கு இடம் மாறி போகிறது,
வேலையில வந்து இன்னொரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போகிறது, அல்லது வந்து நீங்கள் இருக்கிற வேலையிலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழல்கள் உருவாகிறது, இருக்க சிக்கல்கள்லாம் தீர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு தொழில் சூழல் அமைகிறது, இதெல்லாம் கூட நடக்க போகுது. அதுபோக முன்னாடி சொன்ன மாதிரி 12ஆம் இடத்து அதிபதியா வந்து ஒரு 2ஆம் இடத்துல வந்து அமரும்போது வந்து பொருளாதாரத்தில நல்ல நிலை இருக்கும், தன்னிறைவு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய சனியுடைய பார்வை, சனி வந்து 2ஆம் உங்களோட ராசி வந்து 2ஆம் இடத்துல இருந்து அவருடைய 3ஆம் பார்வை ரிஷப ராசியில விழுகும். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையா அவர் வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பார்வை குடுப்பாரு. மேலும் உங்களுடைய 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் சனியுடைய பார்வை கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4, 8, 10 தொழில் ஸ்தானம். ஸோ வெளி இடங்கள வச்சு வெளியூர், வெளிநாடு, வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமா, வெளி மாநில தொடர்புகள் மூலியமா உங்களுடைய தொழிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான நல்ல வாய்ப்புகளை வந்து சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்னு தான் உங்கள் பார்வையில் இனிமேல் வந்து எந்த பக்கம் திரும்ப போகுதுன்னா, வெளி இடங்கள், வெளி மாநிலம் சொன்ன மாதிரி வெளியிடங்கள் எது வந்து நம்ம பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களோ அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துருக்கும். இதனால் நம்ம பிரச்சனையில் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும்னு தெரியாமல் இருந்துருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இனி வர காலம் இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லலாம். இதுலேயும் சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ வந்து ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்காரு. ஸோ குருவுடைய பார்வை ராசி கிடச்சிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இதுக்கு அடுத்தது அவர் எங்கே வர போகிறான்றது இதோட இன்னும் முக்கியமான விஷயம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது உங்களுடைய ருண ரோக சத்ரு ஸ்தானம் மற்றும் உங்களோட சேவைகளை சொல்லக்கூடிய ஸ்தானமான 6ஆம் இடமான கடக ராசி வரப்போகிற 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அங்கே தான் குரு முழு உச்ச பலம் அடைகிறார். உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி உங்களுக்கு முழு பலம் பெறது உங்களுக்கு ராஜயோக காலம் அப்படின்றதே சொல்லலாம். அது போக தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு அவருடைய பார்வையும் கொடுக்க போகிறார் குரு பகவான். ஸோ குருவோட பார்வையில் உங்களுடைய தனஸ்தானம் இருக்க போகுது, அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்புறம் இன்னும் சிறப்பான யோகங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் நினச்சதை செய்யலாம், நீங்கள் சொன்னது பலிக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை இனி வர உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுத்து, சார் நீங்கள் சொல்லுங்கள், மேடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய வாக்கு பலிதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அது போக வந்து குருவுடைய மன்னிக்கணும் திரும்ப போகிறேன். அதுபோக குருவுடைய பார்வைகள், இப்போ நம்ம சனியோட பார்வைகள் பார்த்தோம்னா அது மாதிரி குருவுடைய பார்வைகள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான விருச்சிக ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அது போக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சுப விரயங்களை 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குதுன்னா சுப விரயங்களும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ராசிநாதனுக்கும் பார்வை இருக்கும், முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த வகையில் வந்து சுபகிரகமான குருவும் உங்கள் ராசிநாதன சனியும் சேர்ந்து இனி வர்ற காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பான நிலையில் கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து நான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன்.